Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சஹாபியான துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். இவரை பார்க்குறதுக்கு முந்தி நாங்கள் சொல்லிக்கொள்கிற மிக முக்கியமான அம்சம், எங்களோட நோக்கம் சஹாபாக்களோட வரலாறை பார்க்குறதுல மிக முக்கியமான நோக்கங்கள் ஒன்று தான் இந்த வரலாற்று மனிதர்களை படிக்கிறதன் ஊடாக நாங்களும் வரலாறு படைக்கின்றவர்களாக இருக்கணும் என்றது நாங்கள் சொல்ல வர மிக முக்கியமான ஒரு அம்சம். போன கிழமை நாங்கள் பார்த்தோம், வரலாற்று மனிதர்களோட ஒரு வரலாறு பார்த்தோம். அவர் வயது முதிர்ந்த நிலையில் சாதனை படைச்ச ஒரு ஆள், வரலாறு படைச்ச ஒரு ஆள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கோத்திர தலைவராக இருந்து வரலாறு படைச்ச ஒரு ஆளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலே நாங்கள் போன கிழமை சொன்ன மிக முக்கியமான ஒரு கருத்து தான், வரலாறு படைக்கிறதுக்கு சாதனை படைக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை என்றதை நாங்கள் சொன்னோம். வயசு போகிறது ஒரு தடை இல்லை என்ற கருத்தை நாங்கள் சொன்னோம். அப்போ நாங்கள் இங்கே சொல்ல வாரோம், இவர் உண்மையிலே ஒரு வரலாற்று தலைவராகவே இருந்து கொண்டு இஸ்லாத்திலும் சாதனை படைச்சோரால், அப்படி இல்லாதாக்களாலும் சாதனை படைக்கலாம் என்றதையும் நாங்கள் இங்கே சொல்ல வாரோம். இந்த வகையில் நாங்கள் இவரை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமாக இவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். இவர் தௌஸ் என்ற கோத்திரத்தில் தலைவராக இருந்தவர். தௌஸ் என்ற கோத்திரம், முதலாவது தௌஸ் என்ற கோத்திர தலைவராக இருந்தவர் தான் அவர். தௌஸ் என்ற கோத்திரத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு சஹாபி வந்திருக்கிறார். யாரு? தௌஸ் என்ற கோத்திரத்தை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு சஹாபி, எல்லாருக்குமே பிரபல்யமான ஒரு சஹாபி. அவரை பற்றி நாங்கள் எல்லாருமே கேட்டிப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சஹாபி. அவர் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்லாத்தை தலைவரத்துக்கு காரணமாக அமைஞ்சது இவர் தான். அவர் இஸ்லாத்தை தலைவரத்துக்கு காரணமாக அமைஞ்சது துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி என்று இந்த கோத்திர தலைவர் தான் காரணமாக அமைஞ்சது. அதை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இவர மிக முக்கியமாக குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு பண்பு தான் சரியான மனிதாபிமான பண்பு, இரக்கமான பண்பு. இவர்ட சரியான இரக்கம் மனிதர்களோட. அவரை பற்றி ஒரு கூற்று ஒன்றிக்குது, பாத்திரம் எப்போதும் அடுப்பில் இருக்கும், கதவு எப்போதும் திறந்திருக்கும். இவரை பற்றி ஒரு வசனம், ஒரு பிரபல்யமான ஒரு வசனம். இவர்ட அடுப்பில் இருந்து பாத்திரம் ஒரு நாளும் இறக்கப்படாது, இறக்காம அப்படியே அது இருக்கும். பாத்திரம் எப்போதும் அடுப்புல இருக்கும், அது இறக்குறது இல்லை, அது எப்பவுமே அடுப்புல தான். என்னமாலும் ஆக்கிக்கொண்டே இருப்பாங்க அந்த வீட்டுல. அவர் என்னமாலும் ஆக்கிக்கொண்டே இருப்பாரு. கதவு எப்பவுமே திறந்திருக்கும். ரைட்? தற்றவருக்கு முன்னிலையில கதவு ஒரு நாளும் மூடப்பட்டு இருக்காது, தட்ட வேண்டிய தேவையே இருக்காது என்ற அளவுக்கு கதவு எப்பவுமே திறந்திருக்கும். பானை எப்பவுமே அடுப்புல இருக்கும், பாத்திரம் எப்பவுமே அடுப்புல இருக்கும். என்ன சொல்ல வார அந்த கருத்து மிச்சம் தெளிவானது. என்ன சொல்ல வாரன்றது மிச்சம் தெளிவானது. அவ்வளோ மனிதாபிமான பண்பு கொண்ட ஒருவராக இருந்தார். கேட்டாக்களுக்கு கொடுத்தார், நிறைய சாப்பாடு கொடுத்தார் என்றதை இந்த சிறிய அறிமுகத்திலிருந்து எங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு இயலும். அப்படியான ஒரு ஆளாகத்தான் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ரைட்? இவரை பற்றிய இன்னொரு மிக முக்கியமான கூற்று தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்இமுல் ஜாஇஅ, பசித்தவர்களுக்கு அவர் உணவளிப்பார். இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பண்புகள்ல ஒன்றுதான் பசிச்சாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. ரெண்டு முக்கியமான பண்புகளை குர்ஆன் சொல்லும். நாங்க போன கிழமை அதை பத்தி பார்த்தோம். ஒன்று, பசிச்சாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, அது ஒரு அம்சம். ரெண்டாவது அம்சம், பசிக்கிறாக்கள், கஷ்டப்படுறாக்கள், சமூகத்தில் அடிமட்டத்தில் ஈக்கிறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பணக்காராக்களை தூண்டுறது, இது இன்னொரு அம்சம். இந்த ரெண்டு விஷயத்துக்கும்
குர்ஆன் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறத நாங்க காண்றதுக்கு இயலும். உதாரணமாக நாங்க எல்லாருமே நோக்கம் சொர்க்கத்துக்கு போகணும்ன்றதா குர்ஆன் எங்களை சொல்லி காட்டும். நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா தடைகளை தாண்டோணும், தடை தாண்டி ஓடணும். ஃபலக்கு தஹமல் அகபா, தடையை அவர்கள் தாண்டட்டும். தடைண்டா என்னன்? சும்மா தடைண்டா எங்களுக்கு தெரியவே. தடைண்டா என்னன்? வமா அத்ராகமல் அகபா, தடைண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமோ? ஃபக்கு ரகபா, உங்களோட சமூகத்துல அடிமைகள் இருக்கிறாங்க, அதை நீங்க விடுதலை செஞ்சு இல்லாமல் ஆக்குங்கோ. முதலாவது தடை சமூகத்துல அடிமட்ட மக்கள், எங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. ரைட்? அவ் இத்ஆம் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, அல்லது உணவு கொடுங்கள். இரண்டாவது பண்பு, சொர்க்கத்துக்கு போறதுக்கான இரண்டாவது பண்பு சாப்பாடு கொடுங்கோ, இல்லாதாக்களுக்கு சாப்பாடு கொடுங்கோ. அவ் இத்ஆமுன் ذي யௌமின் அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, பஞ்சமான பட்டினியான கஷ்டமான பிரச்சனையான காலத்துல சாப்பாடு கொடுங்கோ, உணவு கொடுங்கோ. ரைட்? யதீமன் தா மக்ரபா, நெருக்கமான உறவினரான யதீம்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கோ, சாப்பாடு கொடுங்கோ. இன்னொரு பண்பு, சொர்க்கத்துக்கு போறேன்டா இதெல்லாம் அவங்களோட சமூகத்துல யதீம்கள் இருக்கிறாங்க, கஷ்டத்தோட தின்றதுக்கு இல்லாதாக்கள் இருக்கிறாங்க, அடிமைகள் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்கோ. யதீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா. மத்ரபா என்றா துராபண்டா மண், மண்ணை கவ்வக்கூடிய நிலையில அங்க மிஸ்கீன்கள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நீங்க உணவு கொடுங்கோ. அந்த சமூக கட்டமைப்பு இல்லாமல் ஆகிறதுக்கு பாடுபடுங்கோ. அந்த அடிமட்ட மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி கஷ்டப்படுங்கோ. யதீமன் தா மத்ரபா. ரைட்? இப்படி குர்ஆன் எங்களுக்கு சொல்ற மிக முக்கியமான ஒரு பண்பு தான் பசித்தவனுக்கு உணவளிக்கிறது. சொர்க்கத்துக்கு ஒரு ஆள் போகணுமெண்டா, நரகத்திலிருந்து ஒரு ஆள் பாதுகாக்கப்படணுமெண்டா சாப்பாடு விடுங்கோ என்று குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வந்திருக்கிற. கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு இல்லாத ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. இரண்டாவது அவரோட பண்பு வயு அம்மினுல் ஹாயிஃப், பயந்திக்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான பண்பு குர்ஆன்ல எங்களுக்கு தெரியும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு அம்சம், அவர்கள் பயந்திருந்தாங்க, நாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்ற வசனம் இல்லையா? எப்படி அந்த வசனம் வருகிறது? நீங்க அநாதையாக இருந்தீங்க, உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்? நீங்க பயந்த நிலையில் இருந்தீங்க, எப்படி நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சோம்? மக்கால இருந்த ஆக்கள் எவ்வளவு பயத்தோடு இருந்தாங்க, எப்படி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான்? பயத்தை இல்லாமல் ஆக்கினான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், முதலாவது வாக்குறுதி என்னண்டா லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், முன் சென்ற சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டது போன்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இரண்டாவது கொடுப்பான் வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம் வல யுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்ததா லஹும், திருப்தியோடு ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை நிலைநாட்டுறதுக்கான அதிகாரத்தை கொடுப்பான். மூணாவது என்ன? வல யுமக்கினன்ன பஅத எப்படி மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. மூணாவது வாக்குறுதி என்னண்டா, பயந்து போன நிலையில நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு நாங்க விடுதலை செஞ்சு அம்னா பாதுகாப்பான நிலையை நாங்க உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். பயத்திலிருந்து விடுவிச்சு, இப்படி ஒரு ஆளுடைய பயத்தை போக்குறது, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது, அவனுக்கு அபயம் அளிக்கிறது, இதுவும் கூட மிக முக்கியமான இஸ்லாமிய பண்புகள்ல உண்டு. உஷிறு பேய்த்திருமன்னு பயப்படுற ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதா நீங்க குறிப்பா. ஆனா உண்மையில அது மட்டுமல்ல, ஒரு ஆள் உளரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறன்னு வைப்போம், பாய்ந்து பேத்திக்கிறன்னு வைப்போம், அவருக்கு நாங்க தேவையான ஆறுதலை கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கிறதே எங்களுக்கு நாங்க
குர்ஆன்ல நிறைய இப்படியான சம்பவங்களை காண்றோம், இப்படியான நிலைமைகளை காண்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நாங்க போன கிழமை பார்த்தோம். அதே சம்பவ தொடர்ல வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட மனைவியை பார்த்து வந்தாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு புள்ளி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஃபுல் டென்ஷன், வைஃபுக்கு ஃபுல் டென்ஷன். அவர் சொல்ற அஜூசுன் அகீம், இந்த வயது போன நிலையிலையா, அஜூசண்டா வயோதிப பெண் என்றது கருத்து, இந்த வயசு போன நிலையிலையா, அகீம் என்ற கருத்து ஒரு மலடியான பெண், குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கா டென்ஷன் ஆகிட்டா. அவ டென்ஷன் ஆகி சூரத்து ஜாரியாத்துல அந்த கடைசி பாதியை வாசி பார்த்தா விளங்கும். வகாலத் ஃபீ சர்ரா, சர்ரான கருத்து சத்தம் போட்டு பேசினா. ஒரு ஆளுக்கு டென்ஷன் ஆனா எப்பவுமே சத்தம் போட்டு தான் பேசுறியா, வைஃபோட புள்ளாலோட கோபம் கொண்டு வந்தா ஒரு ஆள் எப்பவும் சத்தம் போட்டு பேசுற. இறக்கமான வசனம் மிச்சம் ரகசியமாக காதுக்குள்ள அப்படித்தான் பேசுவாங்க இல்லையா, அடுத்தவங்களை கேட்காம. இறக்கமான வசனம் மிச்சம் மொல்ல பேசுற, கோபம் வந்தா சத்தம் போட்டு தான் பேசுறது. குர்ஆன்ல கூட நாங்க அதே விஷயத்தை காண்றோம். ரெண்டாவது செஞ்ச வேலை என்னண்டா, குர்ஆன்ல அதே இது, அவ முகத்துல அடிச்சு கொண்டா. ஒரு ஆளுக்கு டென்ஷனான செய்யற வேலை என்ன, டென்ஷனான செய்யற வேலை என்ன, முகத்துல அடிச்சு கொள்றது. சரி, வந்தாக்கள் கொடுத்த கவுன்சிலிங் என்ன, வந்தாக்கள் கொடுத்த கவுன்சிலிங் என்ன, அந்த வசனத்தை ஓதி பாருங்க. வந்தாக்கள் கொடுத்த கவுன்சிலிங் என்னண்டா, இப்படித்தான் அல்லாஹ் சொன்னது, அவ்வளவுதான் அந்த வார்த்தை, இப்படித்தான் அல்லாஹ் சொன்னது. அந்த வசனத்தை ஓதி பார்த்தா எனக்கு ஞாபகம் இல்லை, வசனத்தை ஓதி பார்த்தா வரும் இப்படித்தான் அல்லாஹ் சொன்னது. இந்த பயந்து போனவர்த உள்ளத்துக்கு பாதுகாப்பு கிடைச்சது அந்த சின்ன ஒரு வார்த்தை. அதை ஞாபகப்படுத்தினோடனே ஆல் ஷேப் டென்ஷன் ஆகிற இடம், ஒரு ஆள் இயல்பா டென்ஷன் ஆகிற இடம். இப்ப முந்தி கவுன்சிலிங்ல சொன்னாங்க மார்க்கத்தோட தொடர்பாக அது ஈக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, பொருள் சொன்ன மார்க்கத்தோட தொடர்பா ஈந்தாத்தான் அந்த கவுன்சிலிங் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னத்தை சொல்றேன், இப்ப சொல்ற குறிப்பிட்ட மார்க்கத்தை சேர்ந்தோரால் குறிப்பிட்ட மார்க்கத்தை சேர்ந்த இன்னொருத்தருக்கு கவுன்சிலிங் செய்கின்ற போதுதான் அது நல்லா சக்சஸ் ஆகும். அவங்களோட கலாச்சாரம் எல்லாத்தையும் அப்பதான் நல்லா விளங்கி கொள்ளையிலும், கவுன்சிலருக்கு சரியா கவுன்சிலிங் செய்யலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வழக்குகள் கொடுத்த கவுன்சிலிங் எப்படியான ஒரு கவுன்சிலிங், முழுக்க முழுக்க ரப்போட தொடர்பு பட்ட கவுன்சிலிங், அப்படியே இல்லையோ? அதே நேரம் நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திர மனைவிட இன்னொரு சம்பவத்தை காண்றோம். மக்கால எந்த விதமான புட்பூண்டும் இல்லாத பாலை நிலத்துல மனைவியை விட்டுட்டு திரும்பி பார்க்காம போற, எவ்வளவு டென்ஷன் ஒன்று இந்திக்கும். பச்சை சின்ன புல்ல கையில ஈக்குது, அந்த பிரதேசத்துல அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான், தண்ணி கொஞ்சம் போல ஈக்குது. அப்ப அவ கேட்கிற, அதுவும் இவ புள்ளையும் உம்மவையும் விட்டுட்டு திரும்பி பார்க்காம போறது எப்படி இருந்திக்கும், எப்படி இருந்திக்கும்? ஈக செல்ல அவ கேட்கிற, என்ன நீங்க திரும்பி பார்க்காம போறீங்க, இது அல்லாஹ்வோட கட்டளையா உங்களோட முடிவா? அவர் திரும்பி பார்க்காமலே சொல்றது அல்லாஹ்வோட கட்டளை. அப்ப மனைவி சொல்ற வசனம் என்னண்டா, அல்லாஹ்வோட கட்டளைண்டா அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு மனுஷனுக்கு உள்ளத்துல பயத்தை போக்குறதுல பெரிய ஒரு பங்கு அளிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த மார்க்கத்தோட தொடர்பாட்டுகிறது. இந்த வேலை உண்மையிலே பெரிய ஒரு வேலை. துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி இந்த வேலையை செஞ்சாரு. வயுஜீருல் முஸ்தஜீர், அதாவது கூலி கேட்கிறாக்களுக்கு கூலி கொடுப்பாரு, அது அவரோட இன்னொரு பண்பு. வஹுவ இலா ذلك அதீபுன் அரீபுன் லபீபுன், ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதி, கெட்டிக்கார இலக்கியவாதி. வஷாயிருன் முர்ஹிஃபுல் ஹிஸ், உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கவிஞர். ரகீகுஷ் ஷுஊர், மென்மையான ஒருவர். பஸீருன் பிஹுலுவில் பயான், பஸீரண்டா நல்ல விஷயங்களை அவதானிச்சு தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆள், இனிமையாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆள். ரைட், அது அவரோட பண்பு. பாரு, ஒரு
அவரது ஆளுமை பண்பை பார்த்தா அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு இலக்கியவாதி, இலக்கிய போக்குள்ள ஒருவர், இரக்கமான ஒருவர், நுணுக்கமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒருவராக இருந்தார். பசித்தவருக்கு உணவளிப்பாரு, பயந்தவருக்கு அபயம் அளிப்பாரு, கூலி கேட்பவருக்கு கூலி கொடுப்பாரு. இது அவருடைய மிக முக்கியமான பண்பு நாங்க அடையாளப்படுத்துறோம். ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் அவர் எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. உண்மையில அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சம்பவம் எங்களுக்கு நிறைய பாடங்களை தரக்கூடிய ஒரு சம்பவம். அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி வாராரு. ஜாஹிலிய காலம், ஜாஹிலிய காலத்தை காபாக்கு வருவாங்க. ஆனா இவர் வந்தது நுபுவத் 7ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட நுபுவத் 7 அல்லது 8ஆம் ஆண்டு, சில அறிவிப்புகளின் படி 10ஆம் ஆண்டு என்றும் ஒரு கருத்து இருக்குது. ஹஜ்ஜுக்காக வேண்டி வாராரு. வந்தா அந்த மக்கள் சொல்ற, குறைஷிகள் சொல்ற, முகமது என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவர் சொல்றதுக்கு காது கொடுக்க வானம், மற்றபடி நீங்க உங்களோட பாட்டில் இருங்க. அபு துஃபைலே நீங்க எங்களோட பிரதேசத்துக்கு வந்திருக்கிறீங்க ஹஜ் செய்யறதுக்காக வேண்டி. ரைட், இந்த மனுஷன் எங்களுக்கு மத்தியில் இந்த மனுஷன் யாரை குறிக்கிறேன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறிக்கிறது. ரைட், அவரு எங்களுக்கு நிறைய சிரமங்களை தந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப நபியை பார்த்தது அப்படித்தான், நிறைய சிரமங்களை தந்து கொண்டிருக்கிறாரு. எங்களோட குழுவை பிரிச்சுட்டாரு, குறைஷிகளை பிரிச்சுட்டாரு. ரைட், அவரு ஒரு சூனியக்காரனை போல செயல்படுறாரு, அல்லது அவருடைய பேச்சு ஒரு சூனியக்காரன் பேச்சு மாறி இருக்குது. அவ்வளோ ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சு. ரைட், மனிதர்களுக்கு இடையில பிரிவினையை ஏற்படுத்துறாரு. வாப்பக்கும் மகனுக்கும் இடையில, ரைட், சகோதரனுக்கும் பெற்றோருக்கும் இடையில, அடுத்த மனுஷனுக்கும் இடையில, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிளவை ஏற்படுத்துறாரு. எங்களுக்கு அதை நினைக்க செல்லதான் உங்களுக்கு ஏதாவது நடக்குமோ என்ற ஒரு பயமாக இருக்குது. உங்களோட சமூகத்துக்கு, உங்களோட கவுன்களுக்கு ஏதாவது நடக்குமோ என்று பயமாக இருக்குது. ரைட், எனவே அவரோட நீங்க பேச வானம், அவர் சொல்றத காது கொடுக்க வானம். இதுதான் சொன்ன போதனை. தாவாக்கு எப்பவுமே வரக்கூடிய ஒரு சோதனை இந்த சோதனை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்து தப்பல்ல, நபி அவங்களுக்கு கூட இப்படியாப்பட்ட வார்த்தையை சொன்னாங்க. அப்ப என்ன நடக்குது? இதுக்கு பிறகு நபி அவங்க தொழுது கொண்டிருக்கிறாரு. கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக பேசி அவர் என்னத்தை சொல்ற சொல்லி கேட்கிறாரு. இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஓதல்களை கேட்கிற, ஓதல்கள கருத்துக்களை கேட்கிறாரு. அப்ப காதுல நல்ல செய்திகள் இவர புழுகுது, குர்ஆன் வசனங்கள் நல்ல செய்திகள் இவர காதுல புழுகுது. அப்ப அவர் நினைக்கிறாரு, நான் ஒரு புத்திசாலி தானே, என்னால நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியலாம் தானே, நல்லதை ஏற்றுக்கொள்ளலாம் தானே, மோசமானதை உடலாம் தானே, இப்படி யோசிக்கிறார். ஒரு பகுத்தறிவுள்ள மனுஷன் இப்படித்தான் யோசிப்பான். அவனோட புடிவாயம் இருக்காது. உண்மையில துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு பண்பு இந்த இவரது அறிவு கூர்மை. இவர் தன்னை தெளிவா விளங்கி வச்சிருந்தாரு. இது எனக்கு தெரியும் தானே, பிழைய விடுவோம், நல்லதை ஏற்றுக்கொள்வோம், கேட்டு பார்ப்போம் என்ன செல்வன் சொல்லி. எனவே அவர் கேட்டு பார்த்தாரு, காது கொடுத்தாரு. காது கொடுத்தா கேட்ட செய்திகள் எல்லாம் நல்ல செய்தி. அப்படியே நபியை பின்தொடர்ந்து அவருடைய ஊடு வரைக்கும் அவர் போறாரு. சொல்றாரு, யா முஹம்மத், முஹம்மதே, உங்களோட சமூகத்தவர்கள் இப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க, என்கிட்ட இப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களோட பேச்சு எனக்கு நல்ல விஷயங்களை செவிமடுக்க கூடியதாகத்தான் இருந்துச்சு, நல்ல விஷயங்களை தான் உங்கள்கிட்ட இருந்து நான் செவிமடுத்தேன். எனவே உங்களோட விஷயத்தை கொஞ்சம் எங்களுக்கு விளங்கப்படுத்துவோம், எங்களுக்கு சொல்லுங்க என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை எடுத்து சொன்னார். அவருக்கு குர்ஆன ஓதி காட்டினார், எனக்கு குர்ஆன ஓதி காட்டினார். அவரே சொல்றாரு, ரைட், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா சமிஅத்து கௌலன் கத்துன் அஹ்ஸன வலா அம்ரன் அஅதல மின்ஹு, இத போன்ற நீதியான ஒரு செய்தியை நான் கேட்டதே இல்லை, இத போல சிறந்த ஒரு செய்தியை நான் செவிமடுத்ததே இல்லை. நான் முஸ்லிம் ஆகிட்டேன், ஷஹாதத்தை நான் அல்லாஹு தஆலா ஒருவன் என்று சான்று பகர்ந்துட்டேன். இதுதான் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு.
குர்ஆன் என்றது ஒரு அற்புதமான நூல். இந்த நூலை நானும் நீங்களும் எடுத்து வாசிக்கணும், நானும் நீங்களும் எடுத்து படிக்கணும், நானும் நீங்களும் அந்த குர்ஆனில் இருக்கிற கருத்துக்களை கிரகிச்சு கொள்ளணும். குர்ஆன் என்றது அற்புதமான ஒரு நூல். எவ்வளோ மனிதர்களை இஸ்லாத்தை நோக்கி வர வச்ச நூல். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது குர்ஆனை செவிமடுத்து தான், குர்ஆன் கருத்துக்களை கேட்டுத்தான். அவர் உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்டது குர்ஆன் கருத்துக்கள் தான். உண்மையிலே எங்களை பொறுத்தளவுல நாங்க விடுகிற மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு பிழை, குர்ஆனுடனான எங்களோட உறவு மிக குறவு, மிகவும் ஒரு பலவீனமான உறவு தான் எங்களுக்கு இருக்கிறது. ஓதுற நிறைய பேர் குர்ஆன் கருத்துக்களை விளங்கிக் கொள்றதுக்கான எந்த முயற்சியுமே செய்யறது இல்லை. குர்ஆன் கருத்துக்களை விளங்கிக் கொள்றதுக்கு முயற்சி செய்கிறார்கள், அதை எந்த விதமான அந்த முயற்சியை தொடர்றதும் இல்லை. இது எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பலவீனமான ஒரு அம்சம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். குர்ஆன்ல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கிறன்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஒரு பகுதி அல்லாஹ்வால மாத்திரம்தான் விளங்க முடியுமான பகுதி, அது தொடர்பா வேற யாராலுமே விளங்கல, அதோட சரியான கருத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் விளங்கும். இது குர்ஆன்ல மிக குறைவான ஒரு பகுதியும் இருக்குது, சில இடங்கள்ல மட்டும் இருக்குது, அல்லாஹ்வால மட்டுமே விளங்க முடியுமான பகுதி. இரண்டாவது பகுதி அரபு மொழி ஆற்றல் உள்ளவர்களால், அரபு தெரிஞ்சாக்களால விளங்க முடியுமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. குர்ஆன் இதுவும் மிக குறைவான ஒரு பகுதி, ஒரு 50-60 இடங்கள், அதை விட கொஞ்சம் கூடின இடங்கள் இருக்கும். சில நேரம் அது அரபு தெரிஞ்சாக்களுக்கு தான் அந்த இடம் விளங்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற 3வது பகுதி எனக்கு விளங்கலான்னு யாராலுமே சொல்லலாத பகுதி, யாருக்கும் சொல்லலாம் இந்த பகுதி எனக்கு விளங்கலான், அப்படியான பகுதி தான் குர்ஆன்ல கூட இருக்குது. அந்த வட்டத்துல நானும் நீங்களும் நாங்க எல்லாருமே உள்ளடங்குவோம், எல்லாருமே உள்ளடங்குவோம். நாங்க வரலாற்றை பார்த்தா, நடைமுறையை பார்த்தா, சில மனிதர்கள் இருக்கிறாங்க, மிச்சம் நாங்க சஹாபாக்களோட காலத்துக்கே போக தேவையில்லை, நடைமுறையில இருக்குது, குர்ஆனோட நெருங்கி அதால தாக்கமுற்றாக்கள். எனக்கு ஒரு மனுஷன் மேலே குர்ஆன்ட இந்த விஷயத்தை பேச சொல்ல ஞாபகம் வர ஒரு சம்பவம் எப்போவுமே எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு நாள் ஒரு மனுஷன் கடுமையாக அழுதார் என்கிட்ட. அழுது சொன்னார், சலாம் எனக்கு இந்த சந்தோஷமான நாள் அப்படி என்றார், இன்னைக்கு சந்தோஷமான நாள் என்றார். அப்போ என்னாண்டு நான் கேட்கவும் இல்லை, அவர் அழுது கொண்டிருக்கிறார், நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தூர பிரதேசம் நடந்த ஒரு சம்பவம். அப்போ கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னார், சார் உங்களுக்கு தெரியுமா என்ன தாரண்டு, நான் பெரிய ஒரு குடிகாரன் சார், சவுதியில் மது தடுக்கப்பட்ட அந்த ஊரில் கள்ளச்சாராயம் காய்ச்சி கூட நான் வித்திக்கிறேன், அப்படி மோசமான ஒரு ஆள், நான் தௌபா செஞ்சிட்டேன் என்று சொல்லிட்டு அவர் சொன்னார். எப்போ நான் தௌபா செஞ்சனோ அப்பேலேருந்து இந்த வரைக்கும் 2 வேலையை நான் உடுபடாமல் செஞ்சு வரேன். முதலாவது நான் டெய்லி தஹஜ்ஜத் தொழுகிறேன், உடுபடாமல் இந்த வரைக்கும் தஹஜ்ஜத் தொழுதிக்கிறேன். 2வது நான் தஹஜ்ஜத் தொழுதுட்டு குர்ஆன் எடுத்து தர்ஜமாவை எடுத்து வாசிப்பேன். வாசிச்சா அவர் பெரிய ஒரு படிச்சாலுண்டல்ல, அவர் சொல்ற நான் வாசிச்சா எனக்கு நிறைய விஷயங்கள் விளங்குறது இல்லை, கொஞ்சம் தான் விளங்குச்சு. ஆனா நான் உடல்ல தொடர்ந்து அப்படி வாசிக்கொண்டே இருந்து இன்றைக்கு தான் நான் 2ஆம் முறை வாசிக்க தொடங்கினேன். 2ஆம் முறை வாசிச்சா சார் எனக்கு 1ஆம் முறை வாசிக்க செல்ல விளங்காம இந்த விஷயங்கள் எனக்கு விளங்குதுன்னு சொல்லி சொல்லி இதுதான் என்ற சந்தோஷம். என்ன மாதிரி ஒரு மிக மோசமான பாவிக்கு கூட அல்லாஹு தஆலா அதுல விளக்கத்தை விளங்க வைக்கிறானே என்றுதான் அவர் சொல்லி சொல்லி அழுதாரு என்ற சந்தோஷம் சொல்லி. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். குர்ஆனை பொறுத்தளவுல குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டும். மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லா போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் சொன்ன கருத்தை தான் அவர் இவரத்தில் சொல்லி காட்டினாரு. உண்மையிலே அவர் மௌலானா மௌதூதிர கருத்தை வாசிச்சு இந்த கருத்தை சொல்லிக்க மாட்டாரு, அல்லது அந்த வேலையை செஞ்சுக்க மாட்டாரு. மௌலானா மௌதூதி சொல்லுவாரு, குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்து தஃஹீமுல் குர்ஆன் என்ற விளக்க நூலை எழுதின அவர் சொல்லுவாரு, அவர் அந்த தஃப்சீர் முன்னுரையில சொல்லுவாரு, குர்ஆனை நீங்க அப்படியே வாசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் விளங்காது, கொஞ்சம் விஷயம்தான் விளங்கும், ஆனா உடவான தொடர்ந்து வாசிங்க. வாசிக்கொண்டு போய் 2ஆம் முறை வாசிக்கல விளங்காத விஷயங்கள் உங்களுக்கு விளங்க தொடங்கும். 3ஆம் முறை வாசிங்க, விளங்காத விஷயங்கள் விளங்க தொடங்கும். அந்த கருத்துக்கு நடைமுறை வடிவத்தை கொடுத்த ஒரு ஆள் தான் அல்லாஹ் இரஹம். அவர் மௌத்தாயிட்டாரு கொஞ்ச காலத்துக்கு முந்தி.
உண்மையிலே எனக்கு அந்த மனுஷன் அந்த வசனங்கள் இன்னும் ஞாபகம் இருக்குது. நாங்க எங்களோட சோம்பேறித்தனத்தின் காரணமாகத்தான் குர்ஆனை நெருங்காமிக்கிறோம். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் வசனங்களால தாக்கமுற்றுத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவரே சொல்ற வசனம், மா சமிஅத்து கௌலன் கத்துன் அஹ்சன், இது போன்ற சிறந்த வசனங்களை நான் கேட்டதே இல்லை, இதை போல அஅதல மின்ஹு, இதை போல அதாவது நீதியான விஷயம் ஒன்ற நான் செவிமடுத்ததே இல்லை. அவர் சமூகத்தில் தலைவர். குர்ஆன் கருத்துக்கள் என்றது எவ்வளவு ஆழமான கருத்து, குர்ஆன் கருத்துக்கள் என்றது எவ்வளவு நீதியான கருத்து, குர்ஆன் கருத்து என்றது எவ்வளவு தூரம் உள்ளத்தை அப்படியே ஊடுருவி போகக்கூடிய கருத்து. உண்மையிலே குர்ஆனை நாங்க தனிமையில இருந்து வாசிச்சு அந்த உணர்வோட வாசிச்சு செல்ல, அது உண்மையிலே நீங்கள் மட்டுமல்ல, அரபு தெரியாத நீங்கள் மட்டுமல்ல, அரபு தெரிஞ்ச நாங்களும் கூட அல்லது அரபு தெரிஞ்சாக்களும் கூட உடுகிற ஒரு தவறுண்டா குர்ஆனை ஓதுவாங்க, வாசிக்க மாட்டாங்க. வாசிக்க செல்ல எப்படி வாசிப்போம்? கருத்தை விளங்கி நாங்க வாசிப்போம். என்ன கருத்தொண்ட விளங்கி அரபு புத்தகம் ஒன்று வாசிக்க செல்ல. ஆனா குர்ஆனை நாங்க அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறல, நன்மை பரக்கத் நன்மை என்ற அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓதுறத மட்டும்தான் நாங்க செய்வோம், கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா குர்ஆன் அருளப்பட்ட மிக முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்று வழிகாட்டலை கொடுக்கிறது. வழிகாட்டலை பெற்றுக்கொள்ளணும்டா நாங்க கட்டாயம் குர்ஆன் கருத்துக்களை விளங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றத இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்க கற்றுக்கொள்ற மிக முக்கியமான பாடமாக நாங்க எடுத்துக்கொள்வோம். இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. நுபுவத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் நபித்துவம் கிடைச்சி 7வது வருஷம் அல்லது 10வது வருஷம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வேற சில ரிவாயத்துகள்ல படி 10வது வருஷம். நபியாம தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. பேய்த்து அது சக்சஸ் ஆகல, திரும்பி வாராரு. வந்ததுக்கு பிறகு சகீஃப் கோத்திரத்தை இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்தாரு. அவங்களும் மறுத்த நிலையில தான் இந்த துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி என்ற தௌஸ் கோத்திரத்தில தலைவர் இஸ்லாத்தை தழுவுறாரு. பாருங்க, உண்மையில நபி அவங்களோட மனசுக்கு சற்று கஷ்டமா இந்த ஒரு நிலையாயிக்கும். அல்லாஹ்ட இந்த உதவி வருகிறது. அவரு பேச்சு முழு கோத்திரத்தையுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். அதுதான் இவர்களுடைய விசேஷம். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு முழு கோத்திரத்தையுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறாரு. சகீஃப் கோத்திரம் மறுத்த பின்னணியில, தாயிஃப்ல இருந்து திரும்பி வந்த பின்னணியில, தாயிஃப்ல மனசு நொந்து பேய்த்து திரும்பி வந்து சகீஃப் கோத்திரத்தை கூப்பிட்டு அவங்களும் இஸ்லாத்தை தழுவாத நிலையில மனசு நொந்திருக்கிற நிலையில தான் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவுறாரு. தழுவின உடனே அவர் செஞ்ச வேலை என்னண்டா, முதலாவது நபி அவங்க சொல்ற அத்திரன் தானே, நபி அவங்க சொல்ற உங்களோட கோத்திரத்துக்கு நீங்க போய்த்து இஸ்லாத்தை செல்லுங்கோ. ரைட்? அவர் கேட்கிற அப்ப என்ன சொல்றது, முதலாவது அவர் போறது வாப்பா கிட்ட. இந்த ஒழுங்க பாருங்க, ஓடுற பாருங்க. வாப்பா வயது முதிர்ந்து ஒரு ஆள் வாப்பா கிட்ட போய் செல்ற, வாப்பா இன்றைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு அறுபடுகிறது. என்னான்னு பாப்புக்கு தெரியா, இன்றைக்கு எந்த மகனுடைய தொடர்பு அறுபடுகிறது. லஸ்து மின்னி வலஸ்து மின்க, ஒரு கட்டன் ரைட்டா பேசக்கூடிய ஒரு ஆளா இந்திப்பாரு சில நேரம். நான் உங்களை சார்ந்தவரும் அல்ல, நீங்க என்ன சார்ந்தவரும் அல்ல, நான் எந்த மகனுடைய தொடர்பு அறுபடுகிறது. இப்போ வாப்புக்கு ஷொக். லிமயா புனை, என் அருமை மகனே, ஏன் என்ன விஷயம், என்ன பிரச்சனை? அப்ப அவர் சொல்ற, நான் முஸ்லிம் ஆகிட்டேன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மார்க்கத்தை பின்பற்றிட்டேன். இப்ப வாப்ப சொல்ற, கால அபி தீனி தீனு, ஏந்த மார்க்கம் உங்களோட மார்க்கம் எதுவோ அதுதான் ஏந்த மார்க்கம். உங்களோட மார்க்கம் எதுவோ அதுதான் ஏந்த மார்க்கம். தீனி தீனு. அப்ப அவர் குளிச்சாரு, தன் ஆடைகளை சுத்தப்படுத்தி கொண்டாரு, பிறகு வந்தாரு. அவருக்கு இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து காட்டிய போது இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வாப்பா. நேர 2வது போற மனைவி கிட்ட போற.
அதே மாதிரிதான் தொடர்பு அறுபடுகிறது. நான் உங்களோட தொடர்பும் இல்லை, நீங்க என்னோட தொடர்பும் இல்லை. என்ற தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? மனைவி கேட்டோன்னு சொல்ற, என்னையும் உங்களையும் பிரிச்சிக்கிறது இஸ்லாம், எனக்கும் உங்களுக்கும் இடையில பிரிகோட்டை ஏற்படுத்தினது இஸ்லாம் தான் என்றதை விளங்கப்படுத்துறாரு. அவவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற. மூணாவது கட்டமாகத்தான் கோத்திரத்தை நோக்கி போறாரு. கோத்திரத்துக்கிட்ட போயிட்டு இஸ்லாத்தை கூறிய போது அந்த கோத்திரத்தை அவர்கள் இஸ்லாத்தை உடனே ஏற்றுக்கொள்ளல, மனைவியை போல வாப்பா போல ஏற்றுக்கொள்ளல. எனவே நபி அவங்களிடம் சொல்ற, இந்த கோத்திரத்துக்கு எதிராக துவா செய்யுங்கோ, பதுவா செய்யுங்கோ என்று சொன்ன போது நபி அவங்க அழகான ஒரு துவாவை படிப்பிச்சு கொடுக்கிறாரு. புகாரில வரக்கூடிய இந்த ரிவாயத், ரைட், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இப்போ துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களுக்கு தவான் சொல்ற, யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன தௌசன் கத் அஸத், தௌஸ் கோத்திரத்தவர்கள் மாறு செய்து விட்டார்கள். ஃபதுல்லாஹ அலைஹிம், அவர்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கள். கொஞ்சம் அப்படி ஒரு கொஞ்சம் ஜோஸ், அதாவது எடுத்துக்கொள்ளலன்னா என்ன மாதிரி சில நேரம் ஒரு ஃபீலிங் வந்து கேளும். அப்பதான் நபி அவங்க சொல்ல, அல்லாஹு மஹ்தி தௌசன். நபி அவங்க எதிராக துஆ கேட்கல, யா அல்லாஹ் தௌஸ் கோத்திரத்துக்கு நீ ஹிதாயத்தை கொடு, நேர்வழியை காட்டு. இப்படித்தான் நபி அவங்க துஆ கேட்டது. உண்மையிலே நபி அவங்க இவரத்துல துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி அவரை மிக கவனமாக அந்த திருத்தி விட்டுறாரு. சொல்றாரு நபி அவங்க, காலலி, உங்களோட கவுமு கிட்ட நீங்க போங்கோ, அவங்கள நீங்க அழைப்பு விடுங்கோ, அவங்களோட மிருதுவாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். நான் போய் அவங்களை அழைப்பு விடுத்தேன். எதுவரை நான் அழைப்பு விடுத்தேன் என்றா, நபி அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும் வரைக்கும் நான் இந்த கோத்திரத்தவர்களுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தேன். இதில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ரெண்டு முக்கியமான பாடம் இருக்கிறேன். ஒன்று, மேலே அழைப்பு விடுத்து 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 போதுமாகச்சல் அல்லது சில நேரம் கோபம் வரும். ஒரு ஆளுக்கு நம்பிக்கை இழக்கிற ஒரு நிலையில் ஒரு ஆத்திரம் ஒன்று வரும். தொடர்ந்து ஒரு ஆளை ட்ரை பண்ணி கொண்டே இருக்கச்சல் இப்படி ஒரு நிலை ஒன்று வரும். நபி அவங்க அழகான ஒரு சாஃப்ட் ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கிறாரு. அல்லாஹு மஹ்தி தௌசா. உண்மையில இந்த சாஃப்ட் ஸ்கில்ன்றது மிச்சம் முக்கியமான ஒரு அம்சம். மிருதுவான இங்கிதமான அணுகுமுறை, சாஃப்டான அணுகுமுறை. தாவால் எங்களுக்கு மிச்சம் முக்கியமான தேவை. தாவால் அடுத்தாக்கள், எங்களோட முரண்படுறாக்கள், எங்களோட மாற்று கருத்துள்ளாக்களை நாங்க பதுவா செய்யறதல்ல, அவங்களுக்கு ஏசுறதல்ல, அவங்களை விமர்சிக்கிறதல்ல, அவங்களுக்கு எதிராக நாங்க பயான் பண்றதல்ல. உண்மையில இது அல்ல இஸ்லாம். இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த வழி இப்படி அல்ல. இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த வழி சாஃப்டான அணுகுமுறை, இரக்கமான அணுகுமுறை, இங்கிதமான அணுகுமுறை. நான் காண்றோம் ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா, ஃபிரௌனுக்கு பேய்த்து தாவா செய்யுங்கோ என்று சொன்ன போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹு தஆலா சொல்ற வசனம் என்ன? ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கர் அவ் யக்ஷா. நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌன் கிட்ட போய் சாஃப்டா பேசுங்கள், கௌலன் லய்யினன், இரக்கமாக பேசுங்கள், இங்கிதமாக பேசுங்கள், அன்பாக பேசுங்கள். லஅல்லஹு யததக்கர், ஒன்றில் அவர் சிந்திப்பார், அவ் யக்ஷா, அல்லது பயப்படுவார். இன்றைக்கு நாங்க தாவா பணியில் ஈடுபட செல்ல மாற்று கருத்துள்ள ஒரு ஆள் அல்லது நாங்க சொல்ற கருத்தை திரும்ப திரும்ப சொல்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளை நாங்க அம்புட்டா எப்படி நாங்க சொல்லுவோம், எப்படி நாங்க அணுகுவோம், எங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்? குர்ஆன் இந்த அப்ரோச்சுக்கு உடன்பாடு இல்லை. குர்ஆன் சொல்ற சாஃப்டா பேசுவோம். நான் சொல்லி யோசிச்சு பார்ப்போம், எங்களோட மாற்று கருத்து வைக்கிறாள், எங்களோட முரண்படுறாள் ஃபிரௌனை விட மோசமான ஆளா? நாங்க தாவா பணியில ஈடுபடுறோம் என்றதுக்காக வேண்டி நாங்க மூசா நபியை விட நல்ல ஆக்கலாம்? நாங்க மூசா நபியை விட நல்ல ஆக்களும் அல்ல, எங்களோட முரண்படுறாக்கள் ஃபிரௌனை விட மோசமான ஆக்களும் அல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் குர்ஆன் எங்களுக்கு சொல்றது, ஒரு ஆள் யோசிக்கணுமா, சாஃப்டா பேசுமா. ஒரு ஆள் பயப்படணுமா, சாஃப்டா பேசுமா. நாங்க நினைக்கிற இயல்பாக நாங்க
சத்தமா பேசினா, நாங்க கொரோட்டு பேசினா, நாங்க ஏசினா ஒரு ஆள் பயப்படுவாரு. நாங்க டீச் பண்ண செல்ல ஸ்கூல்ல, அல்லது புள்ள வளர்க்க செல்ல, அல்லது மனைவியோட ஏதாவது எங்களுக்கு கோபம் வந்தா இயல்பாக நாங்க எப்படி நடந்து கொள்வோம்? கத்துவோமே, சத்தம் போடுவோம். அல்லது வைஃபும் கத்துவா. புள்ள ஒரு தவறு செய்ய திருத்த செல்ல எங்களோட அணுகுமுறை பிடிக்கும். ஹார்டான வசனங்களை தான் நாங்கள் பயன்படுத்துவோம், உரமான வசனங்களை தான் பயன்படுத்துவோம். எங்களோட புள்ளால் ஃபிரௌனை விட மோசமான புள்ளாலா? இல்ல, வளர்க்கிற நாங்க பேரண்ட்ஸான நாங்க மூசா நபியை விட ஹாரூன் நபியை விட நல்லா ஆக்கலாம். ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் ஒரு அப்பாசிய கிலாஃபத்தில் மிக முக்கியமான ஒரு ஆள், கொஞ்சம் ஆடம்பரமான ஆள் தான். ஆனா கல்வித்துறையில பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினாள். அவர் ஆடம்பரங்களை கண்டு ஒரு பிரச்சாரகர் அவர் முகத்துல பாஞ்சு புழுந்து, நீங்க இப்படி எல்லாம் செய்யப்படாதுன்னு சொல்லி கொஞ்சம் அவருடைய தவறுகளை எல்லாம் முறமா சுட்டி காட்டினார், சாஃப்ட் ஸ்கில் இல்லாம. இந்த வசனத்தை அவர் ஓதி காட்டிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னண்டா, அல்லாஹு தாலா என்னை விட மோசமான ஃபிரௌன் கிட்ட உன்னை விட சிறந்த மூசா நபி அனுப்பி இறக்கமாக பேச சொல்லித்தான் சொன்னது, எனவே நீ போயிட்டு வா சொல்லி ஆள் அனுப்பிவிட்டேன். அப்ப இது நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தான். எப்பவுமே நபி அவங்க சொல்ற வர்ஃபக் பிஹிம், அவங்களோட இறக்கமா நடந்து கொள்ளுங்க. முறப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறாரு. உஹது யுத்தத்துக்கு போப்பாக சொல்ல நபிக்கும் மதீனால இருந்த இளைஞர்களுக்கும் இடையில சின்னொரு முரண்பாடு. நபீட ஐடியா என்னண்டா, மதீனாக்குள்ள இருந்து போராடுவோம், அடுத்த சமூகங்களே சப்போர்ட் எடுத்துக்கொள்வோம். ஆனா துணிச்சல் உள்ள வீராவேசமாக நடக்கக்கூடிய இளைஞர்களோட கருத்து என்னன்னா, இல்ல மதீனாக்கு வெளியில போய் தடிச்சிட்டு வருவோம். அந்த கருத்து தான் வெத்துது. அந்த அந்த இடத்துல நடந்த டிஸ்கஷன்ல அவங்களோட கருத்து தான் ஸ்ட்ராங் ஆகிக்கிற. அப்ப நபிக்கு அது விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாம தான் நபி உஹதை நோக்கி போறது. உஹதை நோக்கி நபி அவங்க போனது விருப்பம் இல்லாம வைத்தா உண்மையிலே ஒரு முரண்பாட்டு நிலையோடு தான் போனது. குர்ஆன் இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு சொல்லி காட்டுது. எப்படி சொல்லி காட்டுறது? ஃபபிமா ரஹ்ம, 5 முக்கியமான போதனைகள், 5 முக்கியமான விஷயங்களை சொல்லி காட்டுது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்ட அருளால தான் நீங்க சாஃப்டான ஒரு ஆளா இருக்கிறீங்க. நீங்க இங்கிதமான மென்மையான லின்த லையின் லின்த லஹும், அல்லாஹ்ட அருளால தான் நீங்க ஒரு சாஃப்டான ஒரு ஆளாக இருக்கிறீங்க. முதலாவது விஷயம். இரண்டாவது, லவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக், நீங்க ஹார்டான ஒரு ஆளாக இருந்தா இந்த மக்கள் உங்களை சுத்தி சுழல மாட்டாங்க. லன் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை சுத்தி வர மாட்டாங்க, தூரமாய்ப்பாங்க. எலும்புறவன் உட்கார்ந்து கொள்வான், கிட்ட வாங்குறவன் தூரமாகுவான். நாங்க ஹார்டாக பேசல. எங்கட புள்ள குட்டிகளே அப்படித்தான் நிற்கும், எங்கட புள்ள குட்டிகளே அப்படித்தான் நிற்கும். அப்ப சாஃப்டான ஸ்கில் என்றது, சாஃப்ட் ஸ்கில் என்றது மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ்ட அருளால தான் நீங்க இங்கிதமா இருக்கிறீங்க. நீங்க ஹார்டான ஒருத்தரா இருந்தா மக்கள் உங்களை சுத்தி சுழல மாட்டாங்க. அது அல்லாஹ்ட அருளுக்கு முரணான ஒரு விஷயம். ஹார்டா இருக்க வானம் என்றது நபிக்கு உணர்த்துற. மூணாவது சொல்ற விஷயத்தை பாருங்க, ஃபஅஃபு அன்ஹும், அவங்களை மன்னித்து விடுங்கள். யார? தார் உங்களோட முரண்பட்டு கொண்டு வந்தோ, நீங்க தாரோட கோபமா இருக்கிறீங்களோ அவங்களை நீங்க மன்னிச்சுக்கோங்க. வஸ்தக்ஃபிர் லஹுமுல்லாஹ், நாலாவது போதனை, அவங்களுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உங்களோட தாரு முரண்பட்டோ அவங்களுக்காக வேண்டி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்லுங்க. இது எங்களுக்கு தீக்கிறா. இப்ப தாராளம் எங்களோட முரண்பட்டா எங்களோட புள்ளோட்டியில் ஆய்க்கலும், எங்களோட பிஸ்னஸ்ல ஆய்க்கலும், தாவா பணியிலே ஆய்க்கலும், அல்லது எங்களோட குடும்ப விஷயத்திலே ஆய்க்கலும். எங்களோட ஒரு ஆள் முரண்படுகிறன்னு வைப்போமே, இப்படி முரண்படுகின்ற போது அவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யற பண்பு எங்களுக்கு தெரிவிக்கிறா. குர்ஆன் சொல்லக்கூடிய மிச்ச முக்கியமான ஒரு விஷயம் இஸ்திக்ஃபார் செய்யுது. ஃபஸ்தக்ஃபிர் லஹுமுல்லாஹ். அஞ்சாவது விஷயம், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். முரண்பட்ட ஆக்களோட வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அவனோட போய் பேசுங்க, அவனோட போய் கலந்துரையாடுங்க, ஷேப் ஆகுங்க, பேலன்ஸ் ஆகுங்க. கஷ்டமான வேலை. நபிக்கு அல்லாஹ் தஆலா சொன்னது உஹது யுத்த சந்தர்ப்பத்தில். எனவே அதே போதனை தான் இங்க இன்னொரு வடிவத்தில் துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவங்க சொல்ற இரக்கமாக நடந்து கொள்ளுங்கோ. அடுத்த நாங்கள் இதில் கற்றுக்கொள்ற இன்னொரு மிக முக்கியமான பாடம் தான் துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுவோட அந்த தாவா ஃபீலிங் மக்களுக்கு எத்தி வைக்கணும் என்ற அந்த ஃபீலிங் குர்ஆன்களை சொல்லி காட்டும். நபி அந்த ஃபீலிங், நபி கிட்ட இருந்த அந்த ஃபீலிங் எப்படி குர்ஆன் கேக்குது, நபி கிட்ட கேக்குது, உங்களை நீங்க அழிச்சு கொள்ள போறீங்களா? இப்படித்தான் கேக்குது. எப்படி அந்த வசனம் ஞாபகமா? லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக், நீங்க உங்களை அழிச்சு கொள்ள போறீங்களா? அவங்க அடிச்சுவடுகளை பின்பற்றி போய் அவங்க காலடி எடுத்து வச்ச ஒவ்வொரு காலடிக்கு பின்னால பேத்து பின்னாலே விரட்டி கொண்டு இருந்திருக்கிறாங்க நபி அவங்க. லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. இந்த ஹதீஸ, இந்த சொற்களை, இந்த வசனங்களை, இந்த கருத்துக்களை, குர்ஆன் இந்த கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ என்று அவங்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு பின்னால அவங்களோட அடிச்சுவடுகளை பின்பற்றி போய் உங்களை நீங்க அழிச்சு கொள்ள பாக்குறீங்களா? அப்படித்தான் நபி அவங்க இருந்தார். இதான் உண்மையான தாவா ஃபீலிங். உண்மையா எங்களுக்கு இந்த ஃபீலிங் ஈக்கணும். ஒரு மனுஷன் இஸ்லாமிய பாதையை விட்டு தடம் புரண்டு ஹராமான பாதை ஒன்றுல பிழையான பாதை ஒன்றுல போறண்டா அவனை பார்த்து ஹரபா போகணும் மூதேவி ஒன்று போறன்னு சொல்றாளா நாங்க ஈக்கப்படாது. அது இஸ்லாமிய பண்பாடு அல்ல, அது தாவா பண்பாடு அல்ல. அவனை பத்தி சொஃப்டா நாங்க அணுகணும், அவனை பத்தி இறக்கமா நாங்க சொல்லணும், அவனை நாங்க நெருங்கணும், அவனை சரியான பாதையை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கணும். அவனை சைத்தானு கூடப்படாது, அவனை நரகத்து கூடப்படாது, அவன் அழகான முறையில கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த தாவா ஃபீலிங் நபி அவங்களுக்கு பார்க்க எல்லாம் கேட்கிற அவரோட ஃபீலிங்கை தான் கேட்கிறது. உங்களை நீங்க அழிச்சு கொள்ள போறீங்களா? எவ்வளோ ஒரு ஃபீலிங் ஒன்று இந்திக்கும். நபி அவங்க எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி ஒன்று எடுத்திப்பாரு, எவ்வளோ பெரிய ஒரு முயற்சி ஒன்று எடுத்திப்பாரு. குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது ஒரு தாய் கிட்ட இருக்க வேண்டிய பண்பு இல்லையா? ஆரம்ப காலத்தில் அருளப்பட்ட வசனங்கள்லே சொல்ற இப்படி வார யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போத்தி கொண்டிருக்கிறாளே, நபி அவங்க போத்தி கொண்டிருந்தாரு, கும் எலும்புங்கோ. இந்த வசனம் எதை காட்டும்? கும் போத்தி கொண்டிருக்கேல், இப்ப படுத்து கொண்டிருக்கேலா, ரெஸ்ட் எடுக்கேலா, எலும்புங்கோ என்றது எதை காட்டும்? இன்னும் ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சு. நபி அவங்க சொன்ன வசனம் என்ன? அதுக்கு பிறகு நபி அவங்க சொன்ன வசனம் இனி நான் ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சு. கும்மன்னு சொல்லி அதை காட்டும். ஃபஅன்சிர், ஃபஅன சொல், எச்சரிக்கை செய்யுங்க, போங்க சமூகத்துக்கு போங்க. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்சிர் வரப்பக ஃபகப்பிர், உங்களோட ரப்ப பெரியவன் என்றதை பறைசாற்றுங்கள், சொல்லுங்கள். வஸியாபக ஃபதஹிர், உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். உங்களுடைய அடுத்தாக்களுடையும் எல்லாரையும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க. வேலை இருக்குது உங்களுக்கு, படுத்துக்கொண்டு கேளா, போத்திக்கொண்டு கேளா. வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர், பாவத்தை வெறுத்து விடுங்கள். ருஜிஸ் பாவம் செய்கிறவனே அல்ல, பாவத்தை வெறுங்கோ. வலா தம்னுன் தஸ்தக்சிர், நான் நிறைய செஞ்சிட்டேன் என்று அப்படி நினைக்க வானம். நீங்க செய்யற விஷயம் எல்லாம் சொல்லி காட்ட வானம், நான் நிறைய இப்படி இப்படி எல்லாம் இம்தினான். வலிரப்பிக ஃபஸ்பிர், பொறுமையோடு இருங்க. இந்த வசனம் எதை காட்டும்? இயங்குங்கோ, இயங்க சொல்ல கஷ்டம் வரும், பொறுமையா இருங்க. இந்த தாவா ஃபீலிங் மேலே துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட நிறைய இருந்ததை நாங்க காண்றோம். தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தார். எது வரைக்கும் என்றா நபி அவங்க ஹிஜ்ரத் போகும் வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தார். ஹிஜ்ரத்துல கலந்து கொண்டாரு, பத்ர் யுத்தத்துல, உஹத் யுத்தத்துல, ஹந்தக் யுத்தத்துல எல்லாம் கலந்து கொண்டாரு. எல்லாம் நடந்து முடிஞ்சு
ஆனால் இவர் அடிக்கடி பேத்து கோத்திரத்தை இஸ்லாத்தின் பால் அழைச்சு கொண்டே இருந்தாரு. ஹைபர் யுத்தம் நடக்கிற டைம்ல 70-80 குடும்பங்களோட அப்படியே மதீனாக்கு வந்தாரு. அப்ப ஹைபர் யுத்தம் எப்ப நடந்தது? ஹிஜ்ரத் பேத்து பத்ரு உஹது ஹந்தக்கு எல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஹைபர் யுத்தம் நடக்குது யூதர்களுக்கு எதிராக. ஹைபர் ஹைபர் யா யஹூத் நாங்க இப்ப சொல்றோம். ஒரு கோஷம் ஒன்று எழுப்புவாங்க, யூதர்களே யூதர்களே, இதோ இன்னொரு ஹைபர் கோட்டை. ஹைபர் கோட்டையிலிருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்டாங்க இல்லையா? ஹைபர் ஹைபர் யா யஹூத் ஜெய்ஷு முஹம்மத் சௌஃப யஹூத். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை இதோ மீண்டு விட்டது. ஹைபர்ல வாங்கின அடி போல நீங்க வாங்குவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். போன வெள்ளிக்கிழமை அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை அப்படியான யூதர்கள் தோல்வி அடைஞ்ச இன்னொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு தான் மஸ்ஜிதுல் அக்ஸால பாபுர் ரஹ்மா அந்த ரஹ்மா கேட்டு கிட்ட நடந்தது. ரஹ்மா கேட்டு கிட்ட 2003ஆம் ஆண்டு ரஹ்மா கேட்டை மூடினாங்க. அது கடைசி வரைக்கும் துறக்கப்படலை. ஆனா போன வெள்ளிக்கிழமைக்கு 2-3 நாளைக்கு முந்தி அந்த இடத்துல முஸ்லிம்கள் தொழுகிறத்தை நிப்பட்டினார்கள் ஆமிக்காரர்கள். அந்த இடத்துல தான் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டாக்கள் பெரிய ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து அந்த போராட்டத்தில் விளைவாக அந்த கேட்டே திறந்தாங்க. இப்போ கேட் திறந்து தான் நிற்கிறேன். கேட் திறக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணக்கர்த்தாக இருந்த ஷேக் சல்ஹூப் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஆள். அவர் தான் ஒரு மினிஸ்டர் பொறுப்பு, அதாவது ஜோர்தானை சேர்ந்தவர். ஜோர்தான் அரசாங்கத்துக்கு கீழே தான் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த ஏரியா ஐக்கிறது சட்ட ரீதியாக. ஆனால் நடைமுறையில் சுத்திக்கிற ஏரியா எல்லாம் இஸ்ரேல் ஏரியா தானே. இப்போ நினைச்சாக்களை பள்ளிக்கு போகிறதுக்கு தடுக்கிற, நினைச்சாக்களை பள்ளிக்கு போகிறதுக்கு விடுகிற அந்த பிரச்சனை ஈக்குது. அப்போ இந்த நாளும் அந்த பிரச்சனை ஈக்குது. அப்போ ஷேக் சல்ஹூபேம் அவருடைய நாய் அவருடைய ரெண்டாவது ஆள் 4 மாதத்துக்கு பள்ளிக்கு போகலான்னு தடுத்திக்கிற, இவரும் 1 மாதத்துக்கு பள்ளிக்கு போகலான்னு சொல்லி தடுத்திக்கிற. இதுக்கு அந்த பள்ளிக்கு முழு பொறுப்பும் அவர் தான், ஷேக் சல்ஹூபும் இன்னொருத்தரும். ரைட். அப்போ இது நடந்து கொண்டிருக்குது. ஹைபர் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. ரைட். இப்படித்தான் இவருடைய தனி முயற்சியால முழு கோத்திரமுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஜுந்துப் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற, ஜாஹிலிய காலத்துல நான் கேள்விப்பட்டேன், இன்னலில் ஹல்கி ஹாலிகன், படைப்பினங்களுக்கு ஒரு படைப்பாளன் உண்டு இருக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனா தாரன் எனக்கு தெரியாம இருந்துச்சு என்று சொல்லி கொண்டிருந்தாரு. நபி அவங்களோட செய்தி கிடைச்ச டைம்ல 75 பேரோட பேத்து அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு காரணம் இந்த துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹுவோட சரியான இலகிய மனம். இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதோட அந்த அரபு ரிவாயத்து மீக்குது. இப்போ அவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை ஏற்பட்ட அந்த சம்பவம், நான் அதை விரிவஞ்சி நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அதை விடுறேன். துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்க நசீஹத் செய்யுங்கோ என்று சொன்ன டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உபதேசத்தை துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொல்லி காட்டுறாரு. ஒரு அருமையான உபதேசம் ஒன்றை நாங்க காண்போம். அவர் சொன்னார், அஃஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள். சலாத்தை சொல்லுங்கள் அல்ல, அஃஷு அஃஷி அஸ்ஸலாம், சலாத்தை பரப்புங்கள். வபுதுல் அத்தாம், உணவு கொடுங்கள், சாப்பாடு கொடுங்கோ. வஸ்தஹி மினல்லாஹ் கமா யஸ்தஹி ரஜுல் ذுல் ஹைஆ மின் அஹ்லிஹி, நல்ல தோற்றமுள்ள ஒரு ஆள் கெட்ட ஒரு விஷயத்தை எப்படி செய்யறதுக்கு வெக்கப்படுவாரோ அதே மாதிரி அல்லாஹ்க்கு முன்னிலையில பாவமான விஷயம் ஒன்று செய்யறதுக்கு வெக்கப்படுங்கள். இதா அஸஅத ஃபஅஹ்சின், ஏதாவது பாவம் ஒன்று செஞ்சிட்டா, தவறொன்று நடந்தா, ரைட், ஒரு மனுஷனுக்கு தீங்கு செஞ்சிட்டா உடனே நல்லதொன்று செய்யுங்கள். ஒரு தவறு நடந்தா அதை தொடர்ந்து நல்லது செய்யுங்கள். இன்னல் ஹசனாத், நிச்சயமாக நல்ல செயல்கள், யுத்ஹிபுன ஸய்யிஆத், பாவச் செயல்களை போக்கிவிடும். ذَلِكَ ذِكْرَى لِلذَّاكِرِينَ, சிந்திக்கின்றவர்களுக்கான ஒரு அறிவுரையாக
இது இருக்கிறது என்ற அந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான ஒரு போதனையை அவருக்கு எடுத்து வைக்கிறார். உண்மையில நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவுறதுக்கு காரண கர்த்தாவாக இருந்தவர் துஃபைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு தான். உண்மையில 7000க்கும் 10,000க்கும் இடைப்பட்ட ஹதீஸ்களை, பெரிய தொகையான ஹதீஸ்களை அறிவித்த ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் சில அறிவிப்புகளின்படி 1,00,000 என்றும் சொல்லுவாங்க, இப்படி என்றும் சொல்லுவாங்க. ரைட், பெரும் தொகை ஹதீஸ்களை அறிவிச்ச ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் சில ஹதீஸ்கள் அதில் திரும்ப திரும்ப மீட்டப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாத்தையும் விட்டா சுமாராக ஒரு 10,000 ஹதீஸ்களை அறிவிச்ச பெரும் தொகை ஹதீஸ்களை அறிவிச்ச ஒரு ஆள். எவ்வளவு பெரிய நன்மை இவருக்கு கிடைச்சு கொண்டிருக்கும். அப்படியான ஒரு ஆள் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு காரணமா இருந்தாரு. எல்லா நன்மையும் அவருக்கும் பேய்த்து கொண்டிருக்குமா இல்லையா? இன்றைக்கு நாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸை படிச்சோம், ரைட்? அல்லது இன்னும் சில ஹதீஸ்களை நாங்க பார்ப்போம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்க சொல்லி படிக்கிறோம். ஒரு ஹதீஸ் துஃபைல் இப்னு அம்ர். தாவாட பயன் இதுதான். நாங்க ஒரு மனுஷன் நல்ல சைடுக்கு வாரத்துக்கு காரணமாக அமைகின்ற போது நிச்சயமா இந்த இடத்துல நாங்க இந்த நிகழ்ச்சியை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நலீம் ஹாஜியாருக்கு நன்மை பேசி சேர்ந்து கொண்டிருக்கும், நிச்சயமா பேசி சேர்ந்து கொண்டிருக்கும். இத்தனை இடத்துலேருந்து அவருக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும். நல்ல ஒரு விஷயத்துக்கு நாங்க தாவா சார்ந்த ஒரு விஷயத்துக்கு காரண கர்த்தாக்களாக நாங்க அமைகின்ற போது எங்களுக்கு கிடைக்கிற அந்த லாபம் அதை கணிப்பிட்டு சொல்லி முடியலாம். அவ்வளோ பெரிய ஒரு லாபம் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். யமாமா யுத்த சந்தர்ப்பத்தில் கண்ட ஒரு கனவு, இதை நான் விரிவஞ்சி இந்த இடத்துல நான் அதை சொல்லல. துஃபைல் இப்னு அம்ர் அத்தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனால இருந்தாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல போலி நபிமார்கள் தோன்றினாங்க, அவங்களுக்கு எதிராக போராடினாரு. அப்படியான ஒரு போலி நபிதான் முசைலமா. அவரை முசைலமத்துல் கத்தாப், மிகப்பெரிய பொய்யனான முசைலமா என்று நபி அவங்க ஆரம்பத்திலே சொல்லிக்கிறாங்க, பெரும் பொய்யன் சொல்லி. அப்படியான அந்த பொய்யனான முசைலமாவுக்கு எதிரான யமாமா யுத்தத்துல இவர் ஷஹீதானாரு. சில ரிவாயத்துகள் படி அஜ்னாதேன் என்ற யுத்தத்துல ஷஹீதான என்றும் ஒரு கருத்து இது. இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அந்த கருத்தை சொல்றாரு, அஜ்னாதேன் யுத்தத்துல ஒரு ஷஹீதானன்னு சொல்லி. அஜ்னாதேன் என்றது மிக பிற்பட்ட காலத்துல நடந்த ஒரு யுத்தம், சிரியாவை வெற்றி கொள்ளுது. நான் கடைசியா பார்ப்போம், இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான் தலைமை ஸ்தானத்தில் ஒரு கோத்திர தலைவராக அவர் இருந்தார். இப்படியான ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய பொறுப்புணர்வு என்றது இத்தகைய பாரிய ஒரு பொறுப்புணர்வு. தலைவர் தானே, அந்த ஃபீலிங் அவருக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி கொண்டே இருந்தார். நாங்கள் வாப்பா என்ற ஒரு அந்தஸ்திலிருந்து நாங்கள் பார்த்தா அதுவும் ஒரு தலைமை, ஒரு நிறுவனத்தில் தலைவராக நாங்கள் இருக்கலும். எவ்வளோ பெரிய பொறுப்பு. ரெண்டாவது நாங்கள் கற்றுக்கொள்ற பாடம், இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்றத முக்கியத்துவம். நாங்கள் ஒரு ரஜுல் சாலிஹாக இருந்துட்டு போகலும், நல்ல மனுஷனாக இருந்துட்டு போகலும், எந்த பிரச்சனையுமே வராது. நாங்கள் ரஜுல் முஸ்லிஹாக இருந்தா சீர்திருத்த பணி, சாலிஹ் மட்டுமல்ல முஸ்லிஹ் ஆக மாறினா எப்பவுமே மக்கள் எங்களை விமர்சிப்பாங்க. நபிய சாதிக் அல் அமீன் என்று சொல்லிக் கொண்டிருந்த அதே சமூகம் நபி சாலிஹாக இருக்கும் போது, சாலிஹான ஒருவராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்ட அதே வாய்கள் தான் நபி ஒரு முஸ்லிஹாக மாறிய போது சூனியக்காரன் என்று சொன்னதும். எனவே நாங்க சாலிஹான ஆக்களாக மாத்திரம் இருந்து போதா, சீர்திருத்த பணியை செய்யக்கூடிய ஆக்களாக நாங்க மாறவும் வேணும். நல்லவற்றுக்கு காரண கர்த்தாக்களாக இருக்கவும் வேணும். இஸ்லாத்துக்கு பலம் சேர்க்கின்றவர்களாக இருக்கவும் வேணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேரை, இஸ்லாத்துல வழியில போகக்கூடிய நிறைய பேரை நாங்க உருவாக்கவும் வேணும். இத நாங்க இங்க சொல்லிக் கொள்றோம், இங்க நாங்க இதை உணர்ந்து கொள்றோம். துஃபைல் இப்னு அம்ர் அத்தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாக உணர்வு, இதுக்கு அவர் நிறைய தியாகம் செஞ்சாரு. சாப்பாடு கொடுத்தாரு,
பூட்டை திறந்து வச்சாரு, பெரிய முயற்சி ஒன்று எடுத்தாரு, ஜிஹாதுல பேத்து மௌத்தா போனாரு. இவர நல்ல பண்புகளை பத்தி நாங்க பார்த்தோம். விருந்தோம்பல், சாஃப்ட் ஸ்கில் இவர்ட முக்கியமான ஒரு பண்பு. விருந்தோம்பல், உதவி செய்வாரு. அடுத்தது சரியான கூர்மையான சிந்தனை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு எங்களுக்கு அதை காட்டும். எங்களுக்கு இருக்க வேண்டிய இன்னொரு அவருடைய சிந்தனைகள், அஃப்கார், அவருடைய செயல்பாடுகள், அமால், அல் அஹ்வால், அவருடைய நிலை மூன்றும் ஒன்றாக சமநிலையில பயணித்ததை நாங்கள் காண்றோம். எனவே துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு என்ற வரலாற்று மனிதனை பத்தி நாங்க பார்த்தோம். அவரோட வாழ்க்கையிலிருந்து நாங்க வரலாறு படைக்கிறதுக்கு எங்களுக்கு தாவாவை பயன்படுத்தலாம். தாவான்றது எங்களுக்கு அப்படியான ஒரு நல்ல ஒரு ஊடகம். எங்களை ஒரு சாதனையாளராக மாத்துறதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணமாக அமைஞ்சாருண்டா, எங்களூடாக இஸ்லாத்துக்கு பாடுபடக்கூடிய ஒரு ஆள், இஸ்லாமிய வட்டத்துக்கு வந்து பாடுபடக்கூடிய ஒரு ஆளை நான் உருவாக்கினா, என் கையால் அப்படி ஒரு உருவாகும் என்றிருந்தா அது எனக்கு வரலாறு படைக்கிறதுக்கு போதுமாய்க்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா எங்களை கபூல் செஞ்சு கொள்ளணும். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹுவோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், படிப்பினைகளை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை சேட்டுமாக என்று கூறி நான் இந்த தலைப்பை முடிச்சுக்கொள்கிறேன். முடிச்சுக்கொண்டு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கடந்த